Hi everyone, this is Arul from Joe's IAS Academy. இந்த வீடியோ சீரிஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரெகுலராக நம்ம டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடி 2026 தேர்வுக்கான ஃபுல் ஃபார்முலா சீரிஸ் சிவில் ஃபார்முலா சீரிஸ் தான் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஜோஸ் ஷீட் நம்பர் 20 பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஜியோ டெக்னிக் இன்ஜினியரில் லாஸ்ட் ஷீட் நம்பர் 20. இது வரைக்கும் 90 ஷீட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட் வீடியோ வந்து ரெகுலராக பார்த்துட்டு நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியாவே இருக்கும். ஓகேப்பா, ஷீட்குள்ளே போகலாம். ஷீட் நம்பர் 20. ஸ்பேசிங் ஆஃப் ஃபைல். ஒரு ஃபைலுக்கும் இன்னொரு ஃபைலுக்கான ஸ்பேசிங் கொடுப்பாங்கல்ல, அப்போது ரெண்டு இது ஒன்று வந்து ஃப்ரிக்ஷன் ஃபைல் அப்படின்னு வச்சுன்னா ஃப்ரிக்ஷன் ஃபைல் அப்படின்னு வச்சுன்னா 3 × பை டை ஆஃப் த ஃபைல். 3 × டை ஆஃப் ஸ்பேசிங் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு வச்சுன்னா ஒரு ஃபைல் இருக்குது, இன்னொரு ஃபைல் இருக்குது. இந்த ரெண்டுக்கு இடையில ஸ்பேஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 3 × டை ஆஃப் ஃபைல். அந்த டை ஆஃப் ஃபைல் எவ்வளோ இருக்குது, அதாவது × 3 போட்டு அந்த ஸ்பேசிங் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டை ஆஃப் ஃபைல் வந்து 15 இருக்குது, 15 எக்ஸாம்பிள் சொன்னேன், 15 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ ஸ்பேசிங் எவ்வளோ கொடுக்கணும்னா 3 × 15 45 சென்டிமீட்டர். 45 சென்டிமீட்டர் ஸ்பேசிங் கொடுத்து அடுத்த ஃபைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் கணக்கு. ஓகேவா, அது என்பிஆரிங் ஃபைல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா 2.5 × டை ஆஃப் ஃபைல். என்பிஆரிங் ஃபைல் அப்படின்னா 2.5 × டை ஆஃப் ஃபைல். ஃபிக்ஷன் ஃபைல்னா எவ்வளோ 3 × டை ஆஃப் ஃபைல். என்பிஆரிங் ஃபைல்னா 2.5 × டை ஆஃப் ஃபைல். அதுக்கடுத்து லூஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்னா லூஸ் டைப் ஆஃப் சாயில்னா என்னது, சாயில் வந்து ரொம்ப வந்து ஸ்டிஃபாக இல்லாமல் லூஸ் டைஃபாக இருக்குது அப்படின்னா 2 × டை ஆஃப் ஃபைல். 2 × டை ஆஃப் ஃபைல் முடிஞ்சா அந்த 3 மணி ஆகும். 3 2.5 2 அவ்வளோதான், அப்படியே குறைஞ்சிட்டே வருது. ஃப்ரிக்ஷன் ஃபைல் எவ்வளோப்பா 3 × டை ஆஃப் ஃபைல். அது என்பிஆரிங் ஃபைல் அப்படின்னா 2.5 × டை ஆஃப் ஃபைல். லூஸ் அண்ட் அப்படின்னா 2 × டை ஆஃப் ஃபைல். 3 இது முடிஞ்சா. அதுக்கடுத்து ஃபோர்த் ஃபார்முலா குரூப் எஃபிஷியன்சி ஆஃப் ஃபைல். ஒரு ஃபைல் இருக்குன்னா அவர் எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னா அதை வந்து NG டினோட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. NG டினோட் பண்ண வச்சுக்கோங்க. QUG டிவைடட் பை N × QUP. QUG டிவைடட் பை N × QUP. QUGனா என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் ஃபைல், அதாவது லோட் கெப்பாசிட்டி வந்து அந்த ஓவரால் குரூப்பில் லோட் கெப்பாசிட்டி எவ்வளோ தாங்கும் டிவைடட் பை N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஃபைல். அடுத்து QUP அப்படிங்கிறது சிங்கிள் இண்டிவிஜுவல் ஃபைலுக்கு எவ்வளோ லோட் கெப்பாசிட்டி இருக்குது, அதாவது லோட் கெப்பாசிட்டி ஆஃப் குரூப் ஆஃப் ஃபைல் டிவைடட் பை என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஃபைல். QUP அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் சிங்கிள் ஃபைலுக்கு எவ்வளோ லோட் கெப்பாசிட்டி இருக்குது × 100. அவ்வளோதான். இன்னொரு டைம் சொல்லலாமா, குரூப் எஃபிஷியன்சி ஆஃப் ஃபைல். குரூப் எஃபிஷியன்சி ஆஃப் ஃபைல் NG = எஃபிஷியன்சி அப்படின்னா இந்த இதுதான் டினோட் பண்ணுவாங்க G. ஓகேவா, அதுக்கடுத்து QUG டிவைடட் பை N × QUP. மேலே வந்து லோட் கெப்பாசிட்டி ஆஃப் குரூப் ஆஃப் ஃபைல் டிவைடட் பை N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஃபைல் × லோட் கெப்பாசிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபைல் × 100. முடிஞ்சா. அடுத்து 5th 6th ரெண்டுமே வந்து டைனமிக் மெத்தட் கொஹிஷன்லெஸ் சாயில், அதாவது சாண்டி சாயிலில் வந்து இருக்கும். ஓகேவா, அல்டிமேட் லோட் கெப்பாசிட்டி அல்டிமேட் லோட் ஆன் ஃபைல். அல்டிமேட் லோட் ஆன் ஃபைல், ஒரு ஃபைலில் அல்டிமேட் லோடு வந்து எவ்வளோ இருக்கும், ஒரு ஃபைல் இருக்குன்னா அது அல்டிமேட் லோடு எவ்வளோ இருக்கும். ஃபார்முலா என்ன அப்படின்னா WH டிவைட் பை S + E. WH டிவைட் பை S + E. W அப்படின்னா வித் ஆஃப் ஃபைல். அதுக்கு Hங்கிறது ஹைட் ஆஃப் ஃபைல். S அப்படிங்கிறது ஸ்க்ரீன் ஃப்ரிக்ஷன். Cங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா, இன்னொரு டைம் QU அல்டிமேட் கெப்பாசிட்டி ஆஃப் லோட் ஆஃப் ஃபைல் வந்து QU = WH டிவைட் பை S + E. Wங்கிறது வித்து, Hங்கிறது ஹைட்டு, Sங்கிறது ஸ்க்ரீன் ஃப்ரிக்ஷன், Cங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. அடுத்து அலோவபிள் லோடு Q அலோவ் அப்படிங்கிறது எவ்வளோ அல்டிமேட் லோட் இருக்குது டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. QU டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 6 இருக்கிறது சேஃப். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 6 இருந்துச்சு அப்படின்னா சேஃப். இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாமா. ஸ்பேசிங் ஆஃப் ஃபைல் வந்து 4 இது பார்ப்போம். ஃப்ரிக்ஷன் ஃபைல் அப்படின்னா 3 × டை ஆஃப் ஃபைல். என்பிஆரிங் ஃபைல்னா 2.5 × டை ஆஃப் ஃபைல். லூஸ் ஆயில் அப்படின்னா 3 பார்ப்போம். லூஸ் ஆயில் அப்படின்னா 2 × டை ஆஃப் ஃபைல். முடிஞ்சா. அதுக்கடுத்து குரூப் எஃபிஷியன்சி அப்படின்னா ஃபைல் வந்து NG = QUG டிவைட் பை N × QUP. UG அப்படிங்கிறது லோட் கெப்பாசிட்டி ஆஃப் குரூப் ஆஃப் ஃபைல் டிவைட் பை Nங்கிறது நம்பர் ஆஃப் ஃபைல், லோட் கெப்பாசிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபைல் × 100. அதுக்கடுத்து அல்டிமேட் லோட் ஆன் ஃபைல். அல்டிமேட் லோடு வந்து ஃபைல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா QU = WH டிவைட் பை S + E. W அப்படிங்கிறது வித்து, Hங்கிறது ஹைட்டு, Sங்கிறது ஸ்க்ரீன் ஃப்ரிக்ஷன், Cங்கிறது கான்ஸ்டன்ட். லாஸ்ட் வந்து அலோவபிள் லோட் Q அலோவபிள் = QU டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. QU அப்படிங்கன்னா என்ன, எவ்வளோ லோடு இருக்குது அல்டிமேட் லோடு இருக்குது டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 6 இருந்துச்சுன்னா சேஃப். கண்டிப்பாக அந்த ஃபார்முலா சீரிஸ் யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புறேன். ஜியோ டெக்னிக்கல் இந்த அளவு ஃபார்முலா முடிஞ்சுப்பா. இதுக்கப்புறம் ஏதாவது 1 or 2 ஃபார்முலாஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு நம்ம வந்து லைவ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ரெகுலராக. அந்த லைவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஏதாவது ஃபார்முலாஸ் இது அடிஷனலாக ஆட் ஆகுது, இந்த கொஷின்ஸ் பார்க்கும்போது அடிஷனலாக இருக்குது, இது ஒரு டிஃப்ரெண்டான ஃபார்முலா இருக்குன்னு ஆட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 99% கம்ப்ளீட் ஆயிடுச்சு, தாண்டி வேறு எதுவும் இல்லை. ஏதாவது 1 or 2 ஃபார்முலாஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் லைவ் டிஸ்கஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடும்.
கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் பார்த்த ஃபார்முலாக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபர் இருக்கும். ஏன்னா படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 2 டைம்ஸ் எழுதி பார்த்தா அதை விட இது ஈஸியாகவே இருக்கும். ஓகே, ஒன்ஸ் கண்டினியூ பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார் ஜியோ டெக்னிக்கல் பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் அடுத்து மூவ் பண்ணலாம். நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த சப்ஜெக்ட் நான் மூவ் பண்ணுவேன். ஆல் தி வெரி பெஸ்ட்ப்பா. தேங்க்யூ.